முதல்ல இந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கணும் சார்? அனைத்து வகை சுகமான விஷயத்தை அனுபவிக்க இது தேவை. பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுனாலே, குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் ஒரு வீட்டிலையோ ஒரு மனிதனுக்கோ வரணும்னா முதல்ல உங்கள் வீட்டில் கஜான பெட்டியில் ஒரு மஞ்சள் துணி வைத்து பச்சை கற்பூரம், பட்டை, கிரெடிட் கார்டு பயன்படுத்தி கடனில் மாட்டக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. தாமரை தண்டு திரியில் தீபம் போட்டால் இவங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயில்டாக ஒரு ராசிக்குமே வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல இந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கணும் சார்? அப்பதான் அவங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? நிச்சயமா. முதல்ல லட்சுமி கடாட்சம்னா பணம் மட்டும் சொன்னீங்க. லட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். லட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் 16 வகை செல்வங்களும் பெருசரும். பெரியவங்க 16 பெற்று நலமாக வாழு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெருவாழ்வு வாழ்கன்னா லட்சுமி கடாட்சம் இல்லாமல் இல்லை. தெய்வங்க லட்சுமியிலே பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி தான் இருக்குது. 8 வகை லட்சுமி: தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, இது மாதிரிலாம். அப்போ லக்ஷ்மி ஒரு இது தெய்வத்தை வச்சு வாழ்க்கையில் அனைத்து வகை சுகமான விஷயத்தை அனுபவிக்க இது தேவை. பொதுவாக லக்ஷ்மி கடாட்சம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுனாலே அவன் ஜெயிச்சிருவான். சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துடும். குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் ஒரு வீட்டிலையோ ஒரு மனிதனுக்கோ வரணும்னா முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும். அடிப்படை பாசிட்டிவ் தாட்ஸ் ஈஸியாக லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஃபஸ்ட்டு ரோல். ரெண்டாவது, நல்ல துணிமணிகளை பயன்படுத்த. அதாவது சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி வருவாள். சுத்தம் இல்லை என்றால் லக்ஷ்மியோட அக்கா தான் வருவாள். அது என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீதேவியா இல்லை வேறு தேவியான்னு பார்த்துக்கங்க. இப்போ சுத்தமாக இருக்கணும். பொதுவாகவே வீடு சுத்தமாக இருந்து உடை சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. வீட்டுக்குள்ளே வந்தாலே அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருப்பிடத்தில் நல்ல ஸ்மெல் இருக்கணுங்க. ஒரு ஃப்ளவர் ஸ்மெல்லாக இருக்கலாம், மலர்கள், இல்லை பர்ஃப்யூம். இன்றைக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எப்போவுமே விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நெய் சம்மந்தப்பட்டது, நெய்யில் லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் இன்னும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். பொதுவாக இரவு நேரத்தில் லைட்டு போட்டதுக்கப்புறம், இன்றைக்கி சில புரிகிற மாதிரி சொன்னால், லைட்டு போட்டதுக்கப்புறம் பால், தயிர், மோர், வெண்ணெய் தானம் கொடுக்கக்கூடாது. இங்கே தான் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம கடையில் தான் வாங்க போகிறோம். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பால், தயிர் இதெல்லாம் போய் சாயந்தர நேரம் தான் வாங்கிட்டு வருவேன். அப்போ அதை பயன்படுத்திக்கங்க. சாயந்தர நேரம் தான் பால் வாங்குறது, ஒரு 6 மணிக்கு மேலே தயிர் வாங்குறது, நெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள். எங்கள் வீட்டில் கூட கேட்கும்போது வாங்கிட்டு சொல்லும்போது நான் சாயந்தரம் ஒரு 7-7:30 போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது லட்சுமி கடாட்சம் நம்ம கடையில் போய் தான் வாங்குகிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். லக்ஷ்மி தெய்வத்தை வழிபடலாம். இதே பட்டு என்ற துணியை அடிக்கடி பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கு. துளசியில் லட்சுமி வாசம் செய்வாள். வெற்றிலை நுனியில் மகாலட்சுமி அம்சம் உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு வெத்தலை வச்சு கும்பிட்றோம். வெத்தலை கிடையாது, வெற்றி இலை. வெற்றி இலையில் நுனி காம்புலினா அது வெத்து இலையாயிரும். அப்போ வெற்றி பெறும் இலை அந்த நுனியோட, அதில் ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை, சூச்சமெல்லாம் இருக்குது. அப்போ அந்த வெத்தலை வச்சு கும்பிடும்போது சிறப்பாக இருக்கும். அப்புறம் வீட்டில் எப்போவுமேங்க மஞ்சள், கல்லுப்பு எப்போவுமே இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். எம்டியாக இருக்கக்கூடாது. அதாவது கொஞ்சமாவது இருந்து கொண்டே இருக்க வேண்டிய சூச்சமங்கள் இது. இப்போ குழந்தைகள் இருக்கான வீட்டில் பயன்படுத்த குழந்தைகளை தவறாக திட்டக்கூடாது. குழந்தைகள்லாம் சந்தானலட்சுமி அதெல்லாம் குறிக்கும். குழந்தைகளை தப்பாக சொல்லி, கெட்ட வார்த்தை சொல்லிலாம் பேசக்கூடாத விஷயங்கள். குழந்தைய நீங்கள் திட்டலாம், அறிவுரைப்படுத்தலாம், ஆனால் நல்ல வார்த்தையை சொல்லி பயன்படுத்தணும். இதே வயதானவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன், செகண்ட் சைல்டு குடிஞ்சுப்போம், ரொம்ப வயதானவங்களும் பேசும்பொழுதும் கரெக்டான வார்த்தையை பேசணும். இதுதான் அவங்களுக்கு அடிப்படை சூட்சமங்கள். இல்லை வாழ்வியல் ரீதியாக எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எப்போவுமே எக்காரத்தை கொண்டும் ஒருத்தங்க இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வரணும். இதெல்லாம் லட்சுமி கடாட்சங்கள். உங்கள் வீட்டில்
கஜானா அது பெட்டியில் ஒரு மஞ்சள் துணி வைத்து அதில் பச்சை கற்பூரம், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் துண்டை வச்சு வைத்து பாருங்கள், லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள். வீட்டில் வெத்தலை கொடி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி வம்சங்கள் எல்லாமே லட்சுமி கடாட்சத்துக்கு உண்டான அடிப்படை. இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ராசிக்குமே வந்து எல்லாருமே வந்து பண கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ செல்வம் சேரணும் அப்படின்னா ஒரு ராசிக்குமே அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும்னா ஒரு ராசிக்காரங்களும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். முதல்ல வந்து மேஷராசி. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறீங்க? நிச்சயமாக மேச ராசிக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க முதல்ல என்ன பிரச்சனையில் இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ கடாட்சம் அப்போ தான் புரியும். முதல்ல இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்படுகிறது பிரச்சனை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இவங்க செய்கிற செயலுக்கெல்லாம் மற்றவை முட்டுக்கட்டை போடுகிற காலகட்டமாக இருக்கும். பொதுவாக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பயணத்தில் கவனமாக இருக்கணும். கடன் என்ற ஒரு பிரச்சனையால் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி கடனில் மாட்டக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. சார் குழந்தைக்காக பண்ணேன், கணவனுக்காக லோன் வாங்கி கொடுத்தேன், இல்லை சொந்த பந்தத்துக்காக லோன் வாங்கி கொடுத்து நான் மாட்டிட்டு லோன் அடைகிறேன் அப்படின்னா இந்த ராசி. இதே ராசி வீடு கட்டும்போது ஒன்று கவனிச்சுக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீடோ வண்டியோ வாங்கும்போது பிரம்மாண்டமாக வாங்கிடுவாங்க, மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு சிலர் பெரிய கார் வாங்கிட்டு அது மெயின்டெனன்ஸ் சார்ஜே, இன்சூரன்ஸ் சார்ஜே பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடிப்படை சிக்கல்கள். திருமணம் கணவன் மனைவி கரெக்டாக இருந்தாலும் இருக்கும். பிஸ்னஸில் எப்போவுமே இந்த ராசி ஒன்று தப்பு பண்ணும். வேலையாட்கள் நிறையா போட்டுக்கும். உங்கள் ராசியில் சனி நீச்சம், வேலையாட்கள் அளவாக இருந்தால் தான் ஜெயிக்கும். இதெல்லாம் பிரச்சனை. இப்போ நம்ம சொல்கிறது வாழ்வியல் பரிகாரம் ஜாதக ரீதியாக பார்த்தா நிறையா வரும். இது 2-3 விஷயம். ஃபஸ்ட்டு வாழ்வியல் ரீதியாக இந்த ராசி எப்போவுமே முருகர் சம்பந்தப்பட்டது இல்லை பகவதி சம்பந்தப்பட்ட அம்பாளுக்கு மாலை சார்த்தி வெள்ளிக்கிழமை சென்று வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுகிறது. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ராசி கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா தாலி கட்டுற நிகழ்வை பார்த்துட்டு வாங்க, மிகப்பெரிய யோகம். வலது கையில் ஒரு பிரேஸ்லெட், ஆணோ பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் வளையல் கூட போட்டுக்கலாம், ஒரு வளையல் வெள்ளி சம்மந்தப்பட்டது ஒன்று பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள். திருமணத்தை பார்க்குறது வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்துது. இவங்க உடுத்துகின்ற உடையில் மெரூன் சிவப்பு நிறத்தில் ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட ஜருகை, இது மாதிரி இருக்கிற பெண்கள் பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் வாழ்வில் சிறப்பு பரிகாரமாக இருக்குது. அடுத்து வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார்? நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்கள் செல்வ செழிப்பு, வாழ்வில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க நிறைய விஷயம் இருக்குது. முதல்ல இவங்க எதில் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு தப்பு என்னதுன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட செலவை எக்ஸஸாக பண்ணி மாட்டுறது. கூட்டுங்கிற ஒரு பிஸ்னஸில் போட்டு எக்ஸஸாக செலவு பண்ணுறது. சார் உங்கள் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் போகுதுன்னா 12 லட்சம் 15 லட்சம். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா நட்புகள் பாராட்டுற ராசி, சொந்த பந்தங்களை அரவணைத்து வேணுங்கிற ஆசைப்படுற ராசி. சரி அண்ணன் தானே தம்பி தானே, உறவுகளுக்காக விட்டு கொடுத்து மாட்டிக்கிற ராசியாக மாட்டிக்கிச்சு. இந்த சிக்கலில் தவிச்சிட்ருக்கிற ராசி இது. அப்போ வரன் திருமணம் இதில் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதில் மாடி வீடு தான் இவங்களுக்கு செட் ஆகும். பொதுவாக கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துருவாங்க, அந்த பிரச்சனையும்லாம் இருக்குது. பொதுவாக கடன், நோய் சம்மந்தப்பட்ட நோய், இதில் ஒரு எப்போவுமே இந்த ராசியில் ஏதோ ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதெல்லாம் காசை விரயமாக்குறது. இவங்களுக்கு வாழ்வில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க துளசி சம்மந்தப்பட்ட மாலை அடிக்கடி பயன்படுத்திக்கங்க. துளசி நீர் பருகி வந்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு காசில் பொதுவாக தீபம் ஏற்றும் பொழுதோ வெள்ளியில் விளக்க வச்சு அதில் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது, இல்லை தீபம் போடுறீங்க ரெட்டத்திரி போட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது மிகுந்த சிறப்பு. அப்போ விளக்கில் லக்ஷ்மி விளக்கு இதெல்லாம் விற்கும், குபேர விளக்கு, லக்ஷ்மி விளக்கு இதெல்லாம் பயன்படுத்தி வரணும். இவங்களுக்கு ரொம்ப சூட்சம விஷயங்க. தாமரத்தண்டு இலை, தாமரத்தண்டு திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. தாமரத்தண்டு திரி, அதை ஒரு தாமரைத்தண்டு திரியில் தீபம் போட்டால் இவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். ஜெயிச்சிடுவாங்க, கவலைப்பட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து வந்துடுவாங்க. பட் லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக பார்த்தா இன்னும் சிறப்பாக மைனஸில் இருக்கிறவங்க ப்ளஸுக்கே கொண்டு வந்துடலாம். கடனில் தத்தளித்தவங்க கூட மீண்டு வந்துடலாம். ஸோ அவங்களோட ஜாதக பலன்கள் வந்து முழுசாக பார்க்கும்பொழுது தான் அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த வந்து மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து மேம்படணும், வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியான பலன்கள் வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்கள் சொல்லுவீங்க சார்? மிதுன ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா
பொதுவாக இந்த ராசிக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு பரிகாரங்கள் படி என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதில் மாட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோ. முதல்ல இந்த இடம் வீடு வண்டி வாங்கும் பொழுது அகலக்கால் வச்சிரும். சொத்து வாங்கும்போது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற, அதில் தத்தளிக்கக்கூடியது. சார் மாட்டிக்குவானா, ஜெயிச்சு வந்துடுவானா, அது மாதிரி ஒன்று. இந்த வேலையில் ரிஸ்க் எடுக்கும், உன்னை விட்டு விட்டு சர்ச் பண்ணும். அப்போல்லாம் வீட்டில் செல்வம் குறையும், லட்சுமி கடாட்சங்கள் குறைஞ்சிரும். 2ஆம் இடத்துல தான் சந்திரன் ஏற்றத்தாழ்வு பண ரீதியாக மாறும். அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் 7ஆம் இடம் கூட்டு என்ற விஷயம் கோச்சார ரீதியாக இல்லை, லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக வேணா இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு மிதனத்துக்கு கூட்டால் பிரச்சனை, அகலக்கால் வச்சு பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வந்து ஏதோ சிக்கலாயிரும். இதுவெல்லாம் பண்ணக்கூடாத ராசியில் இது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்கள் உண்டு. இவங்களுக்கு நிறைய எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும். அது மிஸ்டேக் நடக்கும்போது கடனாயிரும், லட்சுமி கடாட்சம் போயிடும், கணவன் மனைவி தொந்தரவுகள் ஏற்பட்டுரும், குழந்தைகளுக்கு பிரச்சனை. கருச்சிதைவு இல்லாத மிதுனம் இல்லைம்போ. ஏன்னா இவங்களுக்கு எப்போயுமே ஒரு மிஸ்கரேஜ் ஆயிரும். புத்திர தோஷம் பொதுவாக இந்த ராசிக்கு உண்டு. இப்போ இவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க வீட்டில் எப்போவுமே ரோஸ் வாட்டர், அதாவது இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் பன்னீரை தெளித்து வர நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வஸ்திரம், இப்போ அம்பாளுக்கு வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வெள்ளிக்கிழமை அன்று தண்ணி, பால், மோர் இது சம்மந்தப்பட்ட பொதுவாக வாங்கணும். இவங்களுக்கு இந்த பாலில் பிறைய ஊற்றுறது, புது இதை பிறைய ஊற்றி வைக்கிறது நல்லாயிருக்கும். அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். இவங்க வீட்டை சுத்தமாக வச்சுட்டாலே நல்லா இருப்பாங்க. பொதுவாக வீடு சுத்தமாக இருக்கணும். சுமங்கலி பூஜை இந்த மாதிரி இடத்துக்கெலாம் இவங்க போயிட்டு வரணும். இதெல்லாம் இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இந்த ராசிக்கு. அப்போ இது வழிபாடு. இது வாழ்வியல் ரீதியான பரிவாரம். ரோஸ் வாட்டர் மட்டும் சொன்னேன். அடிக்கடி குங்குமப்பூ அந்த ஃபுட்டில் சின்னதாக ஒரு சில பொருட்கள், ஏலக்காய், இதெல்லாம் லட்சுமியோட இதெல்லாம் அடிக்கடி உணவுப் பொருளையும் பயன்படுத்தி வந்தால் இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராசி ஜெயிச்சு வந்துடும். இருந்தாலும் சின்ன சின்ன இந்த இதுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தாலும் தெரியும் தப்பிக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரங்கள். ஸோ அடுத்தது வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து வாழ்க்கையில் மேம்படணும், வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நீடித்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் இவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? அண்ட் இவங்க வந்து ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க சார்? பொதுவாக லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும்னாலே தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலே, அதாவது ஒரு இடத்துல நல்ல ஸ்மெல் வரணும், அங்கே இருக்கிற குப்பைகள் விலகணும், பிரச்சனைகள். இந்த ராசிக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அவங்களுக்கு நோன்னு சொல்ல தெரியாது. என்னால் முடியாது பார்க்கலாம் அப்படின்னு தவிர்க்க தெரியாத ராசி. எல்லாரும் சொன்னாலும் சரி தன் ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்கும் இந்த ராசி. கடகராசி கடகலக்கணம் பொதுவாகவே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இவங்களுக்கு ஆமாம் சொல்லி இந்த இல்லைன்னு சொல்ல தெரியாமல் மாட்டிக்கிறது. தாய் உள்ளம் கொண்டவங்க எல்லாத்துக்கும் கருணை. ஒரு பெட் அனிமல்ஸுக்கு பார்த்தா இது, வயசானவங்க வருத்தப்பட்டா இது, சொந்த பந்தாங்க யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை இவங்க வருத்தப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் இந்த கடகத்துக்கு உண்டான அம்சங்கள். இது என்ன பண்ணும்? அள்ளி கொடுத்துருங்க. நல்ல மனசுக்காரன். ஆனால் திருப்பி கிடைக்குமா உங்களுக்குன்ற மற்றவங்க இவங்க நல்ல விதமாக பேசியிருப்பாங்க, திருப்பி சொன்ன அந்த சொல் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்காமல் இவங்க நல்லதே நடக்கணும் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு கோயில் வழிபாடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சென்று வந்தால் சகல தோஷ நிவர்த்தி இவங்களுக்கு. பட் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்தா வேறு மாறும். இது பொது பரிகாரம் தான். இவங்க வாழ்வியல் பரிகாரமாக இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க வாழ்வியல் பரிகாரம் எப்போவுமே அமாவாசையோ பௌர்ணமியோ அன்று இவங்க வீட்டில் ஒரு சில தானமாக கொடுக்கலாம். முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 2 விஷயம் எப்போவுமே பயன்படுத்திட்டோம். இவங்களுக்கு அப்பப்போ வாழைப்பழத்தில் செவ்வாழைன்னு ஒன்று இருக்கும். செவ்வாழை பழங்கள், ஆரஞ்சு பழங்கள் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவோம். ஆரஞ்சு சூரியன் தத்துவம், பழங்கள்னால் சந்திரன் அம்சம். செவ்வாழைனா சிவப்பு தான். இந்த தத்துவத்தை அடிக்கடி பயன்படுத்தி வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எப்போவுமே அப்பப்போ வெந்நீரில் குளிக்க சொல்லுவேன். ஏன்னா வெந்நீர்னால் இந்த சூடு இதோட அம்சம். காலையில் குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும். சூரிய நமஸ்காரமே ஈஸியஸ்ட் வே. இதெல்லாம் இவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள். ஸோ அடுத்ததாக வந்து கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மேம்படணும், வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம்? அவங்க வந்து வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து சந்திப்பாங்க சார்? இப்போ கன்னிராசிக்கு லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக பெற்றே ஆகணும். ஏன்னா இங்கே சுக்கிரன் வலிமை கம்மி. லட்சுமி கடாட்சத்தை அப்பப்போ ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ராசி இந்த கன்னிராசி. லக்ஷ்மி இல்லாமல் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி வேறு. முதல்ல இந்த ராசிக்காரங்க என்னங்கன்னா ஃபஸ்ட்டு செய்கின்ற தவறு, இவங்க சொல்லுகிற சொல் மற்றவங்கள வெல்லும், அதே கொல்லும். இந்த வார்த்தை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய ராசி. ரிஸ்க் எடுக்கிற ராசியில் இந்த ராசி மாதிரி எந்த ராசியும் இல்லை. அகலக்கால் வைக்கிறது, அந்த 2 பாயிண்டில் கடன் ஆயிரும்.
கணவன் மனைவி மனஸ்தாபம் ஏற்பட்டுரும், நட்பு வட்டாரங்களில் சில சில விரிசல்கள் ஏற்பட்டுரும். சொத்து சுகங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வாங்கிரும். இல்லை வண்டி வாங்கணும் ரொம்ப பிரம்மாண்டமாக. ஒரு கார் இருக்கும்போது இன்னொரு கார் எதுக்கு, ஒரு வீடு இருக்கும்போது இன்னொரு வாடகைக்கு பிளான் பண்ணலாம். இவரே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிற ராசி. இதே பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கும். புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஸ்கஷன் பண்ணாமல் முடிவு எடுத்து விட்டு பேசக்கூடாது. இதுதான் இந்த ராசிக்கு. ஆனால் இந்த ராசி சொல்லிக்கிற அட்வைஸ் மற்றவங்களுக்கு அத்தனையும் செட் ஆகுங்க. பாவம் இந்த ராசிக்கு தான் மாறிடும், தனக்கு தன் இது செட் ஆகலைங்கிற மாதிரி. பட் இப்போ இவங்க மீண்டு வர முதல்ல இவங்க எப்பவுமே பெருமாள் திருப்பதி வழிபாடு இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். திருப்பதி வழிபாடு, பாலாஜி இல்லை வெங்கடாச்சலபதி வழிபாடுகள் இவங்களுக்கு சகலமும் கொடுக்கின்ற காலகட்டம். இது நம்ம ராசிப்படி சொல்கிறோம், லக்ன ரீதியாக தசாபுத்தி ஜாதகப்படி லைட்டாக மாறும். பட் இது பயன்படுத்திக்கலாம். பாலாஜி வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்க எப்பவுமே ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட மோதிரங்கள், வெள்ளி சம்மந்தப்பட்ட அம்சங்கள் இவங்க பயன்படுத்தி வர வர ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம விஷயம் இருக்குது. சங்கு வழிபாடு, சங்கு பூஜை ஜெயித்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு சங்கு வைத்து, குறிப்பாக வலம்புரி சங்கு, அப்படி வலம்புரி சங்கு நல்ல இதாக வாங்கணும். அது இல்லாமல் 27 வகை சின்ன சின்ன சோழி வகைகளை வீட்டில் பச்சரிசி கூட கலந்து அதை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இவங்க மீண்டு வராங்க. அப்போ இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தால் இதெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். திருமணத்தில் கரெக்டான வரனை சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்த வந்து துலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் சார்? அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து சந்திப்பாங்க, அவங்க மீட்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் சார்? இந்த துலாம் ராசிக்கு கஷ்டங்கள் எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் அதை குறைச்சிட்டாலே இஷ்டங்கள் வந்துடுங்க. லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். உங்கள் ராசியே லட்சுமி தத்துவங்கள். இந்த ராசியில் நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் பெற்றால் தான் ராசி தத்துவம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். முதல்ல இந்த ராசி என்ன பண்ணும்னா, கோபத்தை குறைத்த துலாம் வெற்றி வகை சூடுகின்றன. 2ஆம் இடம் 7ஆம் செவ்வாயை இருப்பதனால் இவங்க சொல்கிற சொல், குறிப்பாக குடும்ப உறவுகள், இரத்த சம்மந்தப்பட்டவர்கள் டக்குன்னு ஹார்ஸாக பேசிடுவாங்க. மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டுருவாங்க. வேலை செய்யும் இடத்துல டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சூழ்நிலையே மாறிடும். இதனால் விட்டது. இந்த ராசி என்ன பண்ணுன்னா, குயிக் டிசிஷன், வேலையை வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறது, திடீர்னு பிஸ்னஸை ரிஸ்க் எடுத்து பண்ணிவிட்டு மிஸ்டேக் மாட்டிக்கிறது, கடன் எதுக்கு வாங்கணும் ஏன் வாங்கணும்னு தெரியாமல் கடனை வாங்கிட்டு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு டாப்அப் பண்ணி இங்கேருந்து வட்டிக்கு வட்டி வாங்கி, இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் இந்த ராசிக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கின்ற விஷயங்கள். குழந்தைக்காக செலவு பண்ணிக்கிற, ஏன்னா குழந்தை செலவும் சந்தான லட்சுமிம்போம், அங்கே ஒரு சிக்கல் இந்த ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. திருமணம் இருக்கா இல்லையான ஒரு பிரச்சனை, அதுக்காக திருமணத்துக்கு இந்த ராசி ரொம்ப செலவு பண்ணிடுங்க. இதெல்லாங்க அடிப்படை. இப்போ லட்சுமி கடாட்சம் பொதுவாகவே இந்த தவறுலாம் செய்ய வேண்டாம். பொதுவாக லக்ன ரீதியாக பார்த்தா வேறு வரும். ஆனால் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முருகர் கோயில் வழிபாடு. ஒரு வெள்ளிக்கிழமை என்று, செவ்வாய்க்கிழமை சார் முருகர், சூட்சம விஷயம் வேறு. வெள்ளிக்கிழமை என்று சிவப்பு நிற மாலை, அரளிப்பூ மாலையெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது முருகர் வசியம் ஏற்படும். வார்த்தைகள் சுத்தமாக மாறும். கோவ உஷ்ண வார்த்தைகள் குறைந்து தன்மையான வார்த்தைகள் மாறும். அப்போ மன நிம்மதி கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வீட்டில் பயன்படுத்தணும். இந்த ராசிக்காரங்க டீ காஃபி ஏதோ ஒன்று வெள்ளி பொருளை பயன்படுத்திக்கங்க. என்ன சார் இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு கேட்குறீங்க? சின்ன விஷயந்தான். வெள்ளி ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி பாருங்கள். மற்றவங்க உங்களுக்கு அம்சம் வெள்ளி என்ற பொருளை, காஃபியோ டீயோ ஏதோ சின்ன ஒரு பொருளை பயன்படுத்தி பாருங்கள். இல்லை சாமியோட தட்டில் வச்சு தீபம் போடுறதுக்காக வெள்ளி என்ற பொருளை பயன்படுத்தி பாருங்கள். இல்லை வெள்ளி தீபம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லக்ஷ்மி அருள் உண்டு. இது இல்லாமல் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிற உடையில் அப்பப்போ சிவப்பு நிறம் இல்லை மெரூன் நிறம் இன்க்ளூட் ஆகிட்டே இருந்தால் ஜெயிச்சு கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரமாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த வந்து விருச்சகம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து சந்திப்பாங்க? விருச்சக ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா விஞ்ஞான ராசி. எல்லாத்துலேயும் சயின்டிஸ்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஆப்போனண்ட்டுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு விஷயம், இவங்களே விஞ்ஞானி, இவங்களே வியாதிக்காரங்களும் பிரச்சனை மாதிரி. முதல்ல இந்த ராசி சந்திரன் தன்மை கொஞ்சம் வலிமை மாறி இருக்கிறனால ஒரு சிலர் நீச்சமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நீச்ச பங்கங்கள். இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு தோல்விக்கு பின் தான் வெற்றி. அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் தேவை. லட்சுமி கடாட்சம் தேவைப்படுது. இவங்க சொல்லுகிற சொல் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. இவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஒவ்வொரு டைம் அடிக்கடி மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், வேணும் வேண்டாம், வேண்டானா வேண்டாம், வேணும்னா ஓகே. இந்த மைண்டு செட் இது ஒரு பிரச்சனையாகவே இந்த ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
இவங்களுக்கு எப்போவுமே ஒரு திருப்தியற்ற தன்மையாக இருக்கும். சார் அது திருப்தி இல்லை, இது திருப்தி இல்லை. என்ன ரீசன்னா அவங்களுக்கு வருகிற சூழ்நிலையில் அப்படி தான் அமையுது. லட்சுமி கடாட்சம் அதிகரித்தா தானே அந்த சூழ்நிலை மாறும். வரவன்லாம் பிரச்சனையாகவே இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக உங்கள் தாய் வழி உறவு, உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை சொல்லிய உங்களை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். ராசி 9ஆம் அதிபர் தந்தை, அதாவது தாய் தந்தை சப்போர்ட் இந்த ராசிக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ந்து மீண்டு வர லட்சுமி கடாட்சம் முதல்ல சார் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூட்ச விஷயம் ஒரு மஞ்சள் நிற பூக்களை அடிக்கடி பயன்படுத்துங்கள். மஞ்சள் இல்லை சந்தனம் நெற்றியில் வைத்து கொண்டே இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா சீரகத்தண்ணி, எப்பவுமே உணவு சம்மந்தப்பட்ட சீரகத்தண்ணியாக இருக்கலாம், சீரக வாட்டர் இல்லை ஜீரா வாட்டர் அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க. பால் சாப்பிடும்போது கூட சின்ன மஞ்சள் நிறத்தை பயன்படுத்த இதெல்லாம் வாழ்வியல் சூட்சமங்க. அம்பாள் போனால் கூட மஞ்சள் அம்மன், அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு மஞ்சள் இது பண்ணுற அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சிறப்பு. சார் பெண் தெய்வத்தில் கன்னி தெய்வம், குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள், குழந்தை வடிவத்தில் இருக்கிற எத்தனையோ தெய்வம் இருக்குது, அதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்வில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். இவங்க பயன்படுத்த வேண்டியது ஒரு தங்கம், குண்டுமணி தங்கமாவது இவங்க வீட்டில் ஒரு கேஷ் பாக்ஸில் எப்போதும் பத்திரமாக, இன்றைக்கி சூழ்நிலைக்கு தெரியாமல் பயன்படுத்தி பத்திரமாக வச்சுக்கோங்க. இதுவே பொருளாதார விருத்தியை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அடுத்த தனுசு. ஸோ தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் மேம்படணும், வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? முதல்ல தனுசு ராசி செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் 9 விஷயத்தை யோசிச்சு மாட்டிக்கும். ஏன்னா இவங்க நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்துலேயும் கிடைக்கும், ஆனால் நேரம் பத்தாம் போயிடும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. ரெண்டாவது, இவங்க இருக்கிறதுக்கு இவங்க ஃபேமிலி சப்போர்ட் ஒத்துழைப்பு கிடையாது. சார் நான் பண்ணுற எல்லாமே ஓகே, டேலண்ட் இருந்து லாக் ஆகிற ராசி. ஃபேமிலி, குழந்தைகள் ஃபஸ்ட்டு, அம்மா அப்பா, அதாவது இவங்க கர்ணன் மாதிரிங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் இல்லாமல் தனித்து போராடி ஜெயிக்கிற ராசி. அப்போ ஃபேமிலி சப்போர்ட்டை அனுசரித்து போக யாருக்கு என்ன தேவை, ஒரு சில பொருட்கள் வாங்கி தரது, பேச்சால் மற்றவங்களை கவர வேண்டிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். திருமண உறவுகள், குழந்தைகள் எல்லாமே சரி செய்தாலே இந்த ராசி ஜெயிச்சிடும். முதல்ல இவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க இவங்க ஊரில் இருக்கிற காவல் தெய்வம், குலதெய்வத்தில் காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு. இவங்களுக்கு காவல் தெய்வத்துக்கு அப்பப்போ டொனேஷன் கொடுக்கறது, கோயில் கட்டித்தர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் பண்ணணும். இவங்க உணவு பழக்க வழக்கத்தை கம்ப்ளீட்டாக மாற்றணும். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க குறிப்பிட்ட ஒரு வியாழக்கிழமை என்று ரொம்ப பியூராக ஒரு வெஜிடேரியன் மாதிரிலாம் சாப்பிட்டு வியாழக்கிழமை மட்டும் இவங்களுக்கு உண்டான நாளாக வச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறது, விரதம் இருந்து வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வியாழக்கிழமை எந்த கடவுள் வழிபாடு வேணால் இருக்கலாம், வழிபாடு பண்ணலாம். இவங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரொம்ப யோகத்தை கொடுக்குறார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ராசிக்கல் ஒன்று போட்டுக்கலாம். இவங்களுக்கு என்னென்னா, தங்கத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ப்ளூவில் நீலம், அந்த ப்ளூ சஃபயர் சொல்லுவாங்க, அந்த ப்ளூ சஃபயர் ஒரு மோதிரம் ஒன்று போட்டாலே மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. இவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படணும், இன்னும் ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரினா முதலை பண்ணைக்கு போயிட்டு வந்தால் மாறும். கொற்கடையில் சொல்லுவாங்களே முதலை பண்ணை, சார் முதலை பண்ணலாம் நான் போக முடியலன்னா, டிஷர்ட்டில் கொற்கடையில் ஒரு பிராண்ட் இருக்கும், கொற்கடையில் பிராண்டு சார் ஜெயிக்குமா? நிச்சயமாங்க. நான் எத்தனையோ பேருக்கு வெளிநாட்டு விசாக்கெலாம் கொடுத்து கொற்கடையில் பிராண்டு, ஏன்னா மகரம்ங்கிறது முதலையை குறிக்கும். அந்த ராசியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறேன். சூட்சம ரகசியமே தான். கண்டிப்பாக இந்த ராசிக்கு சூட்சமும் இதுவே மிகுந்த பலனாக இருக்கும். அடுத்தா மகரம். ஸோ மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் மேம்படணும், வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? நிச்சயமாக மகர ராசி வாழ்வில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க, செல்வ செழிப்புகள் வர, குபேர சம்பத்து வர என்ன எதுன்னு பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஃபோன் வருகின்ற தகவல்களை சரியாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு வேலையாட்கள் பிரச்சனையாக இருக்கும், லேட்டாக வருகின்ற தகவல்கள் இருக்கும். இவங்க ஃபோன், இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபோன், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். வேலையாட்கள் இது கரெக்டாக இருக்கணும். இந்த ராசிக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நாம்ஸ் ஏதோ ஒன்று சிக்கல் பண்ணிக்கும், அதுக்காகவே ஓடிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொருளாதார விருத்தி, குடும்ப சம்மந்தப்பட்டதில் சிக்கல் ஏற்படும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை இந்த ராசி முக்கிய விஷயங்கள் செய்ய தவிர்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ராசிக்கு 8ஆம் இடம், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு செட் ஆகாது. மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை தான் மாட்டிக்குவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்றைக்கி தான் பிரச்சனை வரும். ரைட், இவங்க லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க இவங்க நீலம் சம்மந்தப்பட்ட நீல நிறங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், நீலம் சம்மந்தப்பட்ட பொருளை பயன்படுத்தலாம். ஏழை எளிய
ஒரு ஆர்ஃபனேஜுக்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதமும் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் டொனேஷன் கொடுத்தே ஆகணும். இது ஒரு சில மரங்கள், அதாவது கோபுரம் இல்லாத மரங்கள், கோபுரம் இல்லாத கோயில்கள் இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்தால் சனீஸ்வரரை பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சார், வாழ்வியல் பரிகாரம் என்ன தெரியுங்களா? வெறுங்காலம் நடக்கிறதுங்க. இந்த ராசி வெறுங்காலம் நடந்து வெற்றி பெற்றது பல பேர். ஏன்னா சனிங்கிறத காலை குறிக்கும். அங்கே ஆக்டிவேஷன் பாயிண்ட் 2ஆம் இடம் சனியாக இருக்குது. அப்போ அக்கு பஞ்சர் செருப்பு இல்லை அந்த செருப்புலேயே வெறுங்காலம் நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் நடந்து பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லணும் இந்த ராசிக்காரங்க. ஸோ கும்பராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் வந்து மேம்படணும் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான, இப்போ ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சந்திப்பாங்க இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க சந்திப்பாங்க, அதுலேருந்து மீண்டு வரணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? நிச்சயமாக இந்த கும்ப ராசிக்கு லட்சுமி கடாட்சங்கள் அதிகரிக்க புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. புரட்டாதினா குபேரன் உங்கள்கிட்ட தான் இருக்கார். எல்லா செல்வத்தையும் கும்பத்தில் தான் போட்டு வைக்கிறாங்க. இப்போ நீங்களே தவற விடக்கூடாது. என்னென்னு முதல்ல இந்த ராசி என்ன மிஸ்டேக் பண்ணிருன்னா, அவசரப்பட்டுரும், திடீர் கோவப்பட்டுரும். அது இந்த கோவத்தை குறைச்சா ஃபஸ்ட்டு விஷயமாக தான். இன்னொன்று, மற்ற அறிவாளிகள் சொல்வதை கோவமான நேரத்தில் டிசிஷன் எடுத்து தவற விடுற வாய்ப்பு இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப. கோவத்தை குறைக்கணும், கோவத்தில் டிசிஷன் எடுக்க வேண்டாம். வாயை கட்டுப்படுத்தினாலே இந்த ராசி ஜெயிச்சிடும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ராசிக்கு என்ன பண்ணால், குறிப்பாக லாங் ட்ரிப்பு, லாங் விஷயங்கள், நீண்ட கால விஷயத்தை ஓவர் ஆசைப்பட்டுருக்கும். நடக்குமோ நடக்காதோ, நாளைக்கு நடக்குமா, 10 விஷயத்தை ஒரே நேரத்தில் சிந்திக்கிறது, ஒரே நேரத்தில் 10 விஷயத்தை கையாடுது. இப்போ திடீர்னு ஒருத்தர் படத்துக்கு ஓகே சொல்லிடுறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வரேன்னு சொல்லிடுறோம், இன்னொரு கமிட்மெண்ட், நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா மாறி மாறி இழுபறி ஆகிட்டு வேலை செய்ய முடியாது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி எல்லாத்துலேயும் சிக்கல் ஏற்பட்டுரும். அப்போ இந்த விஷயத்தை கையாள வேண்டும். இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருந்தால் உங்கள் நேரம் உங்களிடம் இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஃபஸ்ட்டு. இதில் உங்கள் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கருஞ்சீரகம். உங்கள் வாழ்வில் சிறப்பாக இருக்குங்க. அதாவது சீரகம் இல்லை, கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் உணவுலையோ இல்லை ஊற வச்ச தண்ணியோ பயன்படுத்தி வந்தால் நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது ஒரு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கி வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக இருக்கும். கும்பத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். முன்னோர்கள் வழிபட்ட கும்பம் ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி இல்லை ஒரு பிறந்த வீட்டு பெண்களே தெய்வமாக கும்பிட்ற ஒரு ஹேபிட் இருக்கும். சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா தான் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, எங்கள் அப்பா பண்ணாங்க. இந்த கோயில் வழக்கத்துக்கும் அந்த கடவுள் வழிபாட்டுக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ சித்தர் வழிபட்டுக்கங்க. இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள் வழிபாடு நல்லாயிருக்கும். திதியை கரெக்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டால் ஜெயிச்சிடும். கருஞ்சீரகம் சொன்ன மாதிரி இது இருக்கணும். இந்த ராசிக்கு அப்பப்போ ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில், நல்லா பாருங்கள், மஞ்சள் துணியில் இத்துண்டு ஒரு கரித்துண்டு, ஒரு இறைவனை வேண்டி ஒரு கரித்துண்டை எடுத்து அதை உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சு அதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா இந்த ராசிக்கு இன்னொரு சூட்சம ரகசியம் சொல்கிறேன். அது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப கஷ்டம்தான். காயினில் 8 கிராம் காயினுங்க, 8னா சனின்னு அர்த்தம். 8 கிராம் காயினை இந்த ராசி ஒரு பத்திரமான இடத்துல எப்போவுமே வாங்கினா 8 கிராம் காயினாக வாங்குங்க. இதை மட்டும் வாங்கிட்டா ஜெயித்து கொண்டே இருக்கும் ராசி இந்த கும்ப ராசி. இதில் கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி வச்சு மஞ்சள் நிற பூக்களை அங்கங்கே போட்டு வரலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ இதில் எலுமிச்சம்பழம் போட்டு வருவாங்க, மஞ்சள் நிறம். அதெல்லாம் சூச்சம்பங்க. ஆஃபீஸில் ஒருத்தங்க எலுமிச்சம்பழத்தை போட்டாங்க, திஷ்டிக்கு நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் கும்பராசிக்கு தண்ணியில் மஞ்சள் நிறத்தில் ஒரு பொருள் இருந்தாலே இந்த ராசிக்கு யோகமாக இருக்கும். அதை எலுமிச்சை கூட பயன்படுத்தலாம் இந்த ராசிக்காரங்க. ஸோ அடுத்த வந்து கடைசியாக மீனராசி. ஸோ மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் சார்? அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பண ரீதியான கஷ்டங்கள் வந்து அவங்க சந்திப்பாங்க? பொதுவாக இந்த மீன ராசி பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட்டான ராசி. இந்த ராசி ஒருத்தங்க தான் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அக்செப்ட் பண்ணுற ராசி இந்த ராசிங்க. ஏன்னா இது குரு வீடு, ஆனால் அசுர குரு இங்கே தான் உச்சமாகிடும். அசுர குருவை உச்சமாக விடுற ராசி. எல்லாத்துக்கும் நல்ல பாயிண்ட் எடுத்துக்கும். ஆனால் தப்பான விஷயம் தெரியுங்களா, ஃபேமிலிக்காக நண்பர்களுக்காக ஒரு சில தவறுகளான முடிவை எடுத்துட்டு சிக்கலை மாட்டிக்கும். குறிப்பாக 45 to 50 வயசில் ஆணோ பெண்ணோ தவற விட்ட வாய்ப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் உறவுகள் இந்த ரூட்டு தெரியாமல், இந்த படிப்பு படித்த அந்த வேலைக்கும் தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சிருப்பாங்க, அந்த ரூட்டை தெரியாமல் தவற விட்டுருப்பாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் எடுக்கும்போது அந்த முக்கியமான ஆட்களோ அது தெரிந்த நபர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணால் ஜெயிச்சிடும்.
ஏன்னா ஒரு சொத்து சுகங்கள் செல்வ செழிப்பு அதெல்லாம் அங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னொன்று, பிஸ்னஸில் தவறான கூட்டு போட்டு மாட்டிக்கும். பிஸ்னஸ்க்கு மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கும். இடம் சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்ட் பிரச்சனை சந்திக்காமல் இருக்க முடியாமல் ராசின்னு பார்த்திங்கன்னா அந்த ராசி தான். சார் ஆமாம் சார், இடம் பத்திரம் பிரச்சனையாச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனையாயிடுச்சு, அளந்து பார்க்கும்போது ஒரு அடி பிரச்சனை, இந்த மாதிரி ராசி சந்திச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். சரி, இப்படி வந்துருச்சு, லட்சுமி கடாட்சத்தை அதிகரித்தா இது மாறுமான்னு நிச்சயமாக மாறும். முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குருஸ்தலம் திருச்செந்தூர் வழிபாடு நல்லாயிருக்கும். முருகரை குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், அது குறிப்பாக தாமரை முருகர், குழந்தை வேலப்பர் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகரை ராஜ அலங்காரம் உள்ள முருகர் இது பண்ணலாம். பெண் தெய்வத்தை பார்த்திங்கன்னா பகவதி, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் இதெல்லாம் இந்த ராசிக்கு யோக பலன். சார் வாழ்வியல் பரிகாரமாக ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு. பொதுவாக இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே மெரூன் சம்மந்தப்பட்ட பொருளை அடிக்கடி பயன்படுத்தலாம். மெரூன் நிறங்கள், மஞ்சள் சம்மந்தப்பட்ட நிறங்கள் இந்த ராசி பயன்படுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே இந்த ராசி கடல் சம்மந்தப்பட்ட ஆறு, ஏரி, குளம், இந்த புனித நீர், இப்போ தீர்த்தம் வாங்கிக்கலாம். அடிக்கடி தீர்த்தம் வாங்கி பயன்படுத்தி கொண்டாலும் இந்த ராசி ஜெயிச்சிடும். இவங்க குளிக்கும்போது குளிக்கிறது சூட்சம ரகசியம். சுடு தண்ணியில் பச்சை தண்ணி குடித்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு குளித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற கண் திருஷ்டி, ஏதாவது மற்றவர்களால் ஏற்பட்ட செய்வனை இன்னும் நிறைய பார்க்கணும். பட் இந்த மாதிரி தோஷங்களும் விலகி லட்சுமி கடாட்சம் மட்டும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசி. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து 12 ராசினருக்குமே வாழ்க்கையில் வந்து அவங்க லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்து சந்திப்பாங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிமையாக அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ராசிக்காரங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து அது கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அவங்க கனெக்ட் ஆகி அந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அவங்க வாழ்க்கையில் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து அவங்க ஜாதகத்தில் ஏதாவது விஷயங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சாரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார்.